இப்போ டயபிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை காமனாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களோட எனர்ஜிக்காக இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எனர்ஜி ட்ரிங்க் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாகவே இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி நேச்சராக ஃபுட்ஸ் எதில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சார் நம்ம எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கு? ஸ்ப்ரவுட்ஸ் தான் எல்லாருமே சொல்கிறது, ஸ்ப்ரவுட்ஸ் தான். முளைக்கட்டின பயிர். ஆமாம், அதுவே எடுத்துக்கலாம். அந்த மூக்கடலைன்னு வாங்க நினைக்கிறேன், அதுவும் எடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுக்கலாம். ஆல்மண்ட்ஸ் இருக்குது, கேஷ்யூ நட் இருக்குது, பாதாம் பருப்பு இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே போனால் ஸ்ப்ரவுட்ஸ் ஐட்டம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்ப்ரவுட்ஸில் இருக்கு. ஸ்ப்ரவுட்ஸில் மட்டும்தான் நேச்சுரல் ப்ரோட்டீன். ஓகே. இப்போ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, சப்ளிமெண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்கூப் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 25 கிராம் இருக்குது. ஒரு எக் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது எக் ஒயிட்டில் எவ்வளோ இருக்கும், எல்லோவில் எவ்வளோ இருக்கும் பார்த்தா மேக்ஸிமம் 7 கிராம்ஸ் இருக்கா. அப்போ அந்த 2 கிராமுக்கு 25 கிராம் சொன்னோன்னா எவ்வளோ, எத்தனை எக் சாப்பிட்ணும்? 14 எக் சாப்பிடணும். முடியுமா? முடியாது. அது மாதிரி கிடைக்கணும். அத்தனை முட்டை எப்படி நம்ம சாப்பிட முடியும்? அதனால் என்ன பண்ணுவாங்க, நம்ம சப்ளிமெண்ட்ஸ்குள்ளேயே போயிடலான்னு சப்ளிமெண்ட்ஸ்லேயே போயிடுவாங்க. அதே போல் தான் கொண்டக்கடலைன்றதுலாம். கொண்டக்கடலை அதே மாதிரி தான் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் எவ்வளோ எடுக்க முடியுன்றது தான் கான்செப்ட், எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் 2 எக், கொஞ்சம் கொண்டக்கடலை, கொஞ்சம் பாதாம், இந்த மாதிரி மிக்சடாக நம்ம ப்ரோட்டீன் ரிச் எது இருக்கோ அது எடுத்தோம்னா மசில் ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வரவே வராது.